பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, வாங்கக்கா வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஊர்ல தான் இருக்கீங்களானே தெரியல. என்னக்கா, என்ன அவசரமா வந்தீங்க? நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் பொண்ணு தாயி. நல்ல விஷயமா? என்னது? ஓ மகன் பாண்டி இருக்கான்ல, அவனை பத்தி பேசாதங்கக்கா. எனக்கு அவனை நினைச்சாலே உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். பொண்ணு தாயி, நான் சொல்லியது கேளு. என்னைக்கா இருந்தாலும் அவன் உன் மகன் தான். நீ அவனை பெத்த தாய் தான். இன்னைக்கு இருந்து இன்னைக்கே போற உறவா இது? அப்படி அவன் நினைக்கலையேக்கா. அவளை பார்த்த உடனே நாங்க வேண்டாம் நினைச்சிட்டு போயிட்டோம்ல. நான் சொல்றத கேளு பொண்ணு தாயி. உன் மகன் கல்யாணம் பண்ணியிருக்கான்ல அலமேலு. அவளுக்கு என்ன? என் மாமன் வளைச்சு போடுவான், அவன் சொகுசா உட்கார்ந்து தின்னுட்டு கிடப்பா. பிறவு புருஷன் தானே பொண்டாட்டிக்கு உழைச்சு போடணும். இப்பயே நீ மவேன்னு சொல்ற பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், தாய் பிள்ளை பாசம் என்னைக்கு விட்டு போவாது. அந்த அலமேலு பிள்ளை இப்ப மாசமா இருக்கா பொண்ணு தாயி. என்னது? அலமேலு மாசமா இருக்காளா? ஆமா பொண்ணு தாயி. உன் மவன் அப்பாவாக போறான், நீ பாட்டியாக போறா. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நான் தான் உன் மருமகளுக்கு கையை பிடிச்சு பார்த்து அவ மாசமா இருக்கதே சொன்னேன் பொண்ணு தாயி. அப்படியாக்கா? ஆமா பொண்ணு தாயி. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதே. என் மகன் வழி பேரனும் பேத்தியும் வரப்போகுது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. இவ்வளோ சந்தோஷத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இப்படி கோவப்படுற மாதிரி இருந்தியாக்கோ? அவன் செஞ்சது தப்பு தானே. ஆனா என் மருமவ மாசமா இருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கலக்கா. இப்பவே அவளை போய் பார்க்கணும்னு தோணுது. போய் பாரு பொண்ணு தாயி. அவியலுக்கு சொந்தம்னு அங்க யாரு இருக்கா? அலமேல அம்மகாரியும் பேச்சு கிடையாது. நீயும் இப்படி ஒதுக்கிட்டா அவளுக்கு யாரு நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பா? அவ வயிற்றுல வளர்றது என்னதான் இருந்தாலும் வா வீட்டு வாரிசுல. ஆமா, என் வீட்டு வாரிசுதான். பிறகு நீ தானே அவளை நல்லபடியா பார்த்துக்கிடணும். இங்க இருந்து அவளை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிடுவேன். என்ன செய்ய, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமையல. அவிய ரெண்டு பேரும் ஒரு இடத்துலயும் நாங்க ஒரு இடத்துலயும் கிடக்க வேண்டியதாகி போச்சு. நான் தான் வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு ஒதுக்கி வச்சேன். ஆனா அவன் மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டதும் மனசு தாங்கலக்கா. உடனே போய் அவளை பார்க்கணும்னு தோணுது. போய் பாரு பொண்ணு தாயி. உன்னைய விட்டா அவிய ரெண்டு பேருக்கு யாரு இருக்கா? ஆமாக்கா, பூங்கொடிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக்கி விடுவா. அவளுக்கு தெரியாம தான் போய் நான் என் மவனையும் மருமகளையும் பார்த்துட்டு வரணும். மாசமா இருக்கா, ஒத்தையில என்ன பண்ணியாலோ தெரியல. நான் பிறகு போய் பார்க்கேன்க்கா. இந்த நல்ல விஷயத்தை எனக்கு நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும் பொண்ணு தாயி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிக்கா, வாங்க. எனக்கு பேர உள்ள வர போகுதே. சந்தோஷம் என்னால தாங்க முடியல. இதுக்குதான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். என் கனவெல்லாம் நனவாக போகுது. இந்த பயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரன் பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எப்படியோ நடக்க போகுது. மஞ்சு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தானா கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்திருக்கும். அது நடக்காம வேற ஒருத்தி கட்டிட்டு வந்துட்டான். அதனாலதான் அவன் எங்கேயோ நான் எங்கேயோ இருக்க வேண்டியதாகி போச்சு. இன்னைக்கு எப்படியாவது போய் என் மருமகளை பார்த்துட்டு வந்துடணும். அலமேலக்கா, இந்த நல்ல விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டியல. நான் எங்கக்குள்ள மறைச்சேன்? எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். மாட்டு வச்சு பாட்டி இருக்காவல்ல,
ஆவிய வந்து கையை பிடிச்சு பார்த்த வரதான் எனக்கே தெரியும். ஆவிய தான் என்கிட்ட சொன்னாவ. ஓ அப்படியாக்கா? ஆமா நெட்ட மாதிரி. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அலமேலு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நாங்க 2 பேர் தானே உன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணோம். உன் லைஃப் இப்ப நல்லா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. என்ன அலமேலு? எங்க அம்மா என் கூட இல்லல்ல, அதான் வருத்தமா இருக்கு கீதா. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இந்த ஒரு சந்தோஷமான நேரத்துல கூட அவங்க என் கூட இல்ல பத்தியா, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நாள் ஆகியும் அவங்க நீ ஏத்துக்கவே இல்லை. அலமேலு கவலைப்படாதடி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ நீ எல்லாருமே ஏத்துப்பாங்க. அலமேலக்கா வருத்தப்படாதுங்கக்கா. இப்பதானே சொன்னீங்க சந்தோஷமா இருக்கேன்னு, அதுக்குள்ள இவ்வளவு கவலையா இருந்தா எனக்கு அர்த்தம் இல்ல. சின்ன சின்ன சந்தோஷம்னா கூட நான் எங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். ஆனா இப்ப என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் வந்திருக்கு. இதை எங்க அம்மாட்ட சொல்ல முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. ஏக்கா வரியலாம், அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். என்ன பிள்ளை சொல்ற? எங்க அம்மா கிட்டயா? ஆமாக்கா, நம்ம சொல்லாம வேற யார் சொல்லுவா? வாங்கக்கா போய் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருவோம். வேண்டாம் நெட்ட மாதிரி, எங்க அம்மா யாசுவா. அம்மானா ஏசதாக்கா செய்வாவ, அப்பதான் உங்க அம்மா, இல்லைன்னா சும்மா. வாங்கக்கா போய் இந்த நல்ல விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வருவோம். வேண்டாம் நெட்ட மாதிரி, எங்க அம்மா நல்ல மனசோட இருக்காளோ கோவத்துல இருக்காளோ? நான் போய் இதை சொல்ல போய் எங்க அம்மா கோவப்பட்டானா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். அதுவா என்னைக்கு தெரியுதோ தெரிஞ்சிட்டு போட்டோம். அலமேலக்கா உங்களை ஏசுவாவும் தானே பயப்படுறிய, நாங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு வந்துருக்கா. வேண்டாம்ல, உங்களையும் யாசுவா. நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன அன்னைக்கு எங்க அம்மா எப்படிலாம் பேசினா தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் எங்க அம்மையை பார்க்க போறதே இல்லை. எப்பயாவது ரோட்ல போகும்போது தூரம் நின்று பார்ப்பேன், அவ்வளோதான். பேச போனாலே ஏசி விட்டுருவா. மெதுவா என்னைக்கு எங்க அம்மாக்கு தெரியுதோ அன்னைக்கு தெரியட்டும். எப்போ அவியலுக்காக நீ வந்து பார்க்கணும்னு தோணுதோ அப்போ வந்து பார்க்கட்டும். சரிக்கா, அதே நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க அம்மாவே ஓடி வந்துருவாக்கா. எங்க அம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டா அது மாத்திக்கவே மாட்டா. காலம் முழுக்க அப்படிதான் இருப்பா. சரி அலமேலு, அதே நினைச்சு கவலைப்படாத. உன்னைய ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாரா? இல்ல கீதா, இன்னைக்கு தான் மரத்தை வச்சு பாட்டி கையை பிடிச்சி பார்த்து சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போங்கன்னு சொன்னாங்க. கையில இப்ப ரூபா இல்லையா, ரூபா வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அலமேலு, ரூபா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கூட கேளுட்டி, நான் எங்க வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து தாரேன். ஐயோ வேண்டாம் கீதா, உங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான், உன்னைய சும்மா விட மாட்டாங்க. நீ எனக்காக இது வரைக்கும் செஞ்ச உதவியே போதும். திருடிலாம் உங்க வீட்டுல மாட்டிக்காத. இல்ல அலமேலு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் எங்க அம்மாட்ட கையில கல்ல விழுந்தாது வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் கீதா. இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே இப்படிலாம் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் மேலடி, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கும் மேல உயிர் நண்பர்கள், உயிரை கூட கொடுப்போம். அப்படியா? சரி கீதா, எனக்கு கொஞ்சம் உயிரை கொடு. தர முடியாது. பாத்தியலக்கா, உயிரை கொடுப்போன்னு சொன்னா தர முடியாதுங்கிறா பாருங்க. கீதா, இவ்வளவுதானோ ஃப்ரெண்ட்ஷிப்பு? சரி அது இருக்கட்டும். நெட்ட மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சாமே, அப்படியா? அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, உன்னைய கட்டிக்கிட போறவரை பார்த்தாராமே, நல்ல பையன் நல்லா பேசுறான்னு சொன்னாரு. நான் உன் மேல இவ்வளவு நேரம் கோவத்துல தான் இருந்தேன். ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டோன்னு எல்லாம் மறந்து போச்சு. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அது தெரியாதுக்கா. என்ன பிள்ளை சொல்றா? தெரியாதா? தெரியாது கீதா, இவன் நம்மளும் மட்டும்தான் ரொம்ப பேசியா. ஆனா பாத்துக்க மாப்பிள்ளை யாரு என்னன்னு கூட தெரியலன்னு சொல்லியா பாரா. மாப்பிள்ளை பேச்சு எடுத்த உடனே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டா. ஆமா மேலே பேய் தான் அரைஞ்சிருக்கு. என்ன சொல்ற கீதா? ஒன்னும் இல்லக்கா, சும்மா காமெடி பண்றா அவ. நெட்ட மாதிரி மாப்பிள்ளை பையன் பேராது தெரியுமா? தெரியும். என்ன பேரு?
தெரியாது. ஏ கீதா, இவளுக்கு என்னாச்சு? உனக்காவது அந்த மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? அலமேலு, அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல. கீதா, என்னவே நான் சொல்லுவேன். கீதா சும்மா இருந்துரு. அலமேலக்காவே மாசமா இருக்காவே. ஏன் மாசமா இருந்தா மாப்பிள்ளை யாருன்னு சொல்லக்கூடாதோ? சரிம்மா, நான் எதுவும் கேட்கல. அலமேலு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் சொல்றேன். ஷோ, இந்த கீதா வேற. அலமேலக்கா என்னை பத்தி என்ன நினைப்பாவே? அலமேலு, அந்த மாப்பிள்ளை பையன் வேற யாரும் இல்ல, நம்ம மஞ்சுக்கு பார்த்திருக்காவல்ல மாப்பிள்ளை.